பாரி வந்து இப்போ தான் பார்க்குறீங்க. பாரி நடித்த படங்கள் வந்து இது குறைவே, இன்னும் நிறைய வச்சுருக்கான். அவங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. இந்த மேடை ஏற காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டா ஐயா பாரி அவர்களால் தான் இந்த மேடை ஏறப்பட்டது. 5 மல்லி அடுக்கு மல்லி அங்கத்தில் மூத்த மல்லி. பாரி அவர்களுடைய வெற்றியை குடும்பமே செலிப்ரேட் பண்றது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அப்பா ரொம்ப எமோஷனலா இருக்காரு. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ship Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் #1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Grocer பெருங்காயம். Healthy Grocer பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்பிளேஸ். அண்ட் இப்போ அவார்டு வாங்க போகிறவர் இந்த வருஷத்தில் ரொம்ப மோஸ்ட் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லை, டைரக்டரும் கூட. ஸோ அவர் வந்து அவருடைய அந்த படைப்புக்காக தான் இந்த அவார்டு வாங்குறார். மக்களினுடைய அமோக ஆதரவில் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ஓட்டுகளுக்கும் மேலே பெற்று இதை வாங்குறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு இந்த விருதை கொடுக்க வரவரை பற்றி நம்ம இப்போ முதல்ல சொல்லணும். எஸ், நச்சுன்னு 4 விஷயம் அந்த பிரசன்டரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆர்ட் மைம்ல டாக்டரேட் வாங்கினவர், சமையல் கலையில ஒரு வல்லுனர் அப்படின்னே சொல்லலாம். பல ஆண்டுகளாக தொடர்ந்து மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கு உதவுபவர். நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். லேஸ் நேம் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மைம் கோபி அண்ணா ஆன் தி ஸ்டேஜ். ஒரு அற்புதமான படைப்பாளி கலைஞன் நம்மளுடைய மேடையில் நிற்க ரொம்ப நன்றினே, ரொம்ப சந்தோஷம்னே. இவரோடு இணைந்து இந்த விருதினை வழங்க போகிறவர் திரு நாகராஜ் அவர்கள். V2 Code Global Private Limited ல இருந்து. Can we please have you on stage, sir? ஸோ ப்ரெசென்டர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேட்டகரி ஃபேவரட் டெபியூ ஆக்டருக்கான கேட்டகரி. அண்ட் இந்த விருது யாருக்கு போய் சேர போகுது? Can we please have the EV? வந்த வரலாறு என்ன, உன் வரலாற்றை சொல்லு. வரலாற்றை சொல்லணுமா? கூத்து மூலமாக தான் நாடகமே வந்தது. நாடகம் மூலமாக தான் வந்து இன்றைக்கி வந்து சினிமா வந்திருக்குது. மக்கள் மத்தியில் சினிமா மோகம் அதிகமாகிடுச்சு, கூத்துன்ற மோகம் கம்மியாயிடுச்சு. நடிப்புங்கிற முறைமை வந்து மாறி இருக்குது இல்லையா இன்னைக்குள்ள சொசைட்டியில். சின்ன வயசில் எல்லாரும் கூத்து வந்து பார்த்துருப்போம். ஜமா மூவி வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெருக்கூத்து நாங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு தமிழ் கல்ச்சர். பாரி அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணார். அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப நாளாக ஸ்ட்ராங்காக அவருக்குள்ளே ஊறி 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 இருந்ததுனால அவரால் ஒரு திரைமொழியாக படத்தையும் பார்க்க முடிஞ்சது, படத்துக்குள்ள கேரக்டராகவும் நடிக்க முடிஞ்சது. அதை பார்த்து எங்களுக்கே வியப்பாக தான் இருந்தது. ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வந்துட்டாப்புலனா அவங்கள வந்து இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது? அவங்க கூத்தாடுறாங்க அவ்வளோதானே அப்படின்றது மாதிரி பார்ப்பாங்க. அதில் இருந்து வெளியே இருக்கிறவங்களுடைய பேச்சுவார்த்தையில் கஷ்டப்படுறதுன்றது வந்து அது நமக்கு தேவையான ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன ஊன் ஜமா மாதிரி சொல்ற? எங்க அப்பா ஏன் வைத்த இந்த ஜமா வாங்கினேன்? உயிரே போனாலும் சரி ஜமா திரும்ப வாங்க முட மாட்டேன். இந்த மாதிரிப்பட்ட படங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் கிடைக்கணுங்கிறத என்னுடைய ஆசையும். ஸோ அது வந்து பிளாக் ஷிப் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நாங்கள் தான் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். நன்றி. அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் our favorite debut actor of the year பாரி இளவழகன் அவர்கள் for ஜமா திரைப்படம். Favorite debut actor பாரி இளவழகன் for ஜமா. பாரியை பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். முதல்ல பிளாக் ஷிப்புக்கு பெரிய வாழ்த்துக்கள், விக்கி தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த அவார்டு என்பது எங்களுக்கெல்லாம் டானிக்கு மாதிரி நம்ம சரியாக போகிறோமா என்பதுக்கான ஒரு ஊண்டுதல் தான் அது. நீங்கள் ஒரு அவார்டு வாங்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, நான் சரியான வேலையை பார்த்துட்ருக்கேன், அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இது இருக்கும் எப்போதுமே. இது நீங்கள் சரியாக போங்க, இன்னும் போங்க அப்படிக்கான தான் இந்த அவார்டு, இந்த விருதை கொடுத்து பெரிய நன்றிங்க ஐயா. இதை வருஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பெரிய வாழ்த்துக்கள். பாரி தம்பி என்னோடய ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மாணவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குல்ல. பாரிக்கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கும். இந்த பாரி வந்து நல்லா பேசுவாங்க, நல்லா அடிப்பாங்க, நல்லா எழுதுவாங்க. அப்போவே கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தாங்க. கிளாஸுக்கு வந்தோடனே தன்னை ரொம்ப அழகாக செதுக்கி அதுக்கான வேலைப்பாடுகளை ஆரம்பித்தாங்க. ரொம்ப நேரம் ட்ராவல், பெரிய ட்ராவல் இது. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வருஷக்கணக்கான ட்ராவல் இது. இந்த ட்ராவலுக்கான பெரிய முன்னோட்டம் தான் இந்த விருது அப்படின்னு நினைக்கிறேன். பாரி வந்து இப்போ தான் பார்க்குறீங்க. பாரி நடித்த படங்கள் வந்து இது குறைவே,
இன்னும் நிறைய வச்சுருக்கான். அவங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. இன்னும் மென்மேலும் வளரும் பாரி. இதை கொடுக்குற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஒரு ஆசானா என் மாணவனுக்கு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இல்லை, அது பெரிய சந்தோஷம். இது கௌரவப்படுத்துக்கிற விஷயம். தம்பி இல்லை, நான் கௌரவப்பட்டிருக்கேன். அது பெரிய சந்தோஷம். பாரியோட நல்ல மனசுக்கு இன்னும் நிறைய படம் பண்ணணும், நிறைய விருதுகள் வாங்கணும். இது துவக்கமாக பாரிக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் முதல் வருடம், தம்பிக்கும் முதல் படம். அதுக்கு ரெண்டுமே ரொம்ப அழகாக கனெக்ட் ஆச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் பாரியா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ கோபி அண்ணா. மனசுலேருந்து சொல்லுவார் வாழ்த்து சொல்கிறப்ப கோபி அண்ணா. அது அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆசிரியர் மாணவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறப்ப அப்படி இருக்குல்ல. எஸ், இந்த மொமெண்ட்லேயே நான் வந்து அவர் விருதுட்ட என்ன பேச போகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய ஆசானும் மேடையில் இருக்காங்க. ஸோ அதனால பாரி, திஸ் இஸ் அ மொமெண்ட் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ். தலைவரோட டைலாக் தான் ஞாபகம் வருது. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம், இங்கே வந்து நின்று லபக்கு நடிச்சுக்குதுங்கிற மாதிரி. இந்த இடத்த வந்து நின்று லைட்லாம் போட்டாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பயந்தாலும் வார்த்தைலாம் கொஞ்சம் தெளிவாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தெளிவை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோடய குரு மைம் கோபி அண்ணா. இந்த மேடையும் இந்த மாதிரி லைட்டிங்கும் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி சொல்லுவார் அண்ணன். 2013 அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார். எந்த மேடையில் போனாலும் பயப்படக்கூடாது, மைக்கை எப்படி தான் பிடிக்கணும், இப்படி தான் பேசணுன்னு ABCDலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்தவர் வந்து மைம் கோபி அண்ணா. அவர் இல்லைனா இந்த இடத்துல நான் நின்றுருப்பேனாங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து 2 பேர். ஒன்று மைம் கோபி அண்ணா, இன்னொன்று வந்து என்னோடய ஒய்ஃப் ரூபி. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய ஷிஃப்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங்லேருந்து எப்படி வந்தாலும் பரவாயில்ல, சினிமாவில் நீ சக்ஸஸ் ஆக முடியும்னு என்ன 2 பேர் கான்ஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து இந்த பிளாக் ஷிப் அவார்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்டிங்கும் கற்றுக்கிட்டேன், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது, ஆக்டிங்காக டைரக்ஷனாக. ஆனால் எது பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பயங்கர ஆத்மாத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாக்கே சந்தோஷம் கொடுக்குற மாதிரி என்ன விஷயம் இருக்குன்னா, அது என்றைக்குமே கண்டிப்பாக நடிப்பாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் ஜம்மாக்கு தொடர்ந்து அவார்ட் கிடச்சிட்டே இருந்தது. ஆனால் ஒருத்தர் கூட எல்லாம் நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு சின்ன இந்த திருவிழாலாம் கொடுக்குற மாதிரி ஒரு தட்டு கொடுக்கலையடா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சூப்பரான இந்த ஒரு கப், ஒரு பெரிய அவார்டு, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜமாவில் என்னோடய நடிப்புக்கு கிடைச்ச முதல் அவார்ட். இதை நான் என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிறது வந்து நான் எனக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிளாக் ஷிப். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஃபாலோ பண்ணுற விக்னேஷ் அண்ணங்கிட்ட இருந்து இந்த அவார்ட்லாம் வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்தியா, சந்தோஷமா? இல்லை நிஜமா இல்லை, நம்ம பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி, நான் கோபி எனக்கு தெரியும், நான் முதல்ல ஆர்ஜே ஆகணுன்ட்டு தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் நம்ம இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அப்படியே ஆர்ஜே அப்படியே விஜே அப்படி சினிமா அப்படியே வந்துடலான்னு சொல்லிட்டு அப்போ ஆர்ஜே ஆகணுன்றப்பெல்லாம் நீங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி உங்களோட மேடையில் இந்த அவார்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஜம்மா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணிக்கிறேன், என்னோட நடிகர்களை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய படங்கள் நான் கொடுப்பேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பாரி, தேங்க்யூ வெரி மச். பயங்கர சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. அதிலே நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, அது நடிப்புக்காக கிடைக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றது. அதுதான் உண்மையான கலைஞன், எப்பயுமே அதுக்கு தான் ஆசைப்படுவோம். மற்றதெல்லாம் இயக்கம் அதெல்லாம் தாண்டி அந்த நடிப்பை பாராட்டுறப்ப அப்படின்னு சொல்லி. அப்படி சில உண்மை கலைஞர்கள் தான் வந்து நீங்கள் பிரதிபலிச்சிருந்தீங்க நம்ம ஜமா படத்துலையும் கூட. இப்போது அப்படி ஒரு மொமெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பார்க்கலாமா? கண்டிப்பாக. எஸ். அந்திரவாசியாய் வந்த இந்திரனாலி தம்மைந்தன, அந்திரவாசியாய் வந்த இந்திரனாலி தம்மைந்தன, இந்திரவாசியாய் வந்த இந்திரனாலி தம்மைந்தன் அர்ஜுனன் கொலுவதாகினேன் எடிக்கையாக பார்த்தன் கொலுவதாகினேன், அர்ஜுனன் கொலுவதாகினேன் வேடிக்கையாக பார்த்தல் கொலுவதாகினேன். திருவண்ணாமலைதனிலே அருமை தம்பி பாரி அவர், திருவண்ணாமலைதனிலே அருமை தம்பி பாரி அவர் ஜெகப்புகழ சினிமா நடித்து காட்டினார்.
எங்கள் தெருக்கூட்டி புகநிலையை நாட்டினார். நடக்கு ஜமா படம் மேடை ஏற வைத்ததையா, நடங்கு ஜமா படம் மேடையேற வைத்ததையா. நடங்கு சினிமா படம் மேடை ஏற வைத்ததையா, நடங்கு ஜமா படம் மேடையேற வைத்ததையா. தேடரி தான புகழ் செல்வம் எங்கள் பாரி ஆடுறோம், எங்கள் தெருக்கூட்ட மேடை தண்ணில் ஆடுறோம். நன்றி 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 நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் நல்ல பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு உயிரோடு கூடிய கலை, உயிர்ப்போடு நம்மை வைத்திருக்கக்கூடிய அந்த கலையின் ஆதி பாரி பிரதர். நீங்கள் இன்னைக்கு பாட்டுடை தலைவனாக இருக்கீங்க. உங்களுக்கு தேங்க்யூ. இப்படி ஒரு மொமெண்ட் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயா வந்து கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க. தெருக்கூத்துக்காக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை வந்து செலவழித்து இந்த கலையை உயிர்ப்போட வச்சுருக்கிறதுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஐயா தாங்கல் சேகர் தான். எங்கள் வீட்டோட ஹீரோ, முதல் ஆக்டர் வந்து இவர் தான் எங்கள் ஊரில். ஸோ அந்த தெருக்கூத்து கலைஞர்னாலே இந்த கெட்டப்போடவே இருப்பார் எப்பயும். நீங்கள் அந்த ஜமாவோட இது பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாணம் போட்டிருக்க அந்த பட்டை, அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த துண்டு எல்லாமே இவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். இந்த மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து இந்த மேடை வந்து மிகப்பெரிய மேடை. இன்னும் நிறைய மேடைகளில் வந்து இந்த தெருக்கூத்து கலையை வந்து அது தெருக்கூத்தாக மட்டும் இல்லாமல் மேடை கூத்தாகவும் மாறணும், தொலைக்காட்சியிலையும் வரணும், சினிமாலையும் நிறையா வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்குது. நிச்சயமான அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆசையும் கூட. அண்ட் இது மாதிரி ஒருத்தர் அந்த படைப்பை கொண்டு வந்து அதை உலகறிய செய்கிறப்ப அது இன்னும் பெருசாகுது. அதற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் என்டையர் ஜமா குடும்பத்துக்கும் அண்ட் நம்மளுடைய அம்பலவாணன் கலைக்குழுவினருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மேடைக்கு அழைத்து வந்த இந்த குழுவிற்கு நீங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை ஏற காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டா ஐயா பாரி அவர்களால் தான் இந்த மேடை ஏறப்பட்டது. இன்னொரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, தரையில் இருந்த எங்கள் தெருக்கூத்தை இந்த வெள்ளி திரைக்கு கொண்டு வந்த ஐயா பாரி அவர்களுக்கு மிக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ரொம்ப 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 நன்றி ஐயா. தேங்க்யூ. நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு செட்டப்ல பயங்கரமா ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஏதாவது எங்களுக்கு ஒரு 2 டயலாக் அந்த மாதிரி ஏதாவது? அவர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், குருக்ஷேத்திர பூமியில் அர்ஜுனன் கைபானம் பட்டு கர்ணன் மாண்டு விட்டான் அப்படின்னு. ஐயோ கர்ணா கர்ணா மாண்டு விட்டேடா கர்ணா, 5 மல்லி அடுக்கு மல்லி அங்கத்தில் மூத்த மல்லி, அங்கத்தில் பூத்ததே ஆத்துல பூத்துருதா, உள்ள ஐயரு மறிப்பாக்க கொண்டு போய் அபிஷேகம் செய்வாங்கடா, கொத்து மல்லி கொடகு மல்லி குடலில் மூத்த மல்லி, குடலில் மூத்ததே நீ குளத்தில் மூத்திருந்தா, உள்ள குறுக்க மறிப்பாக்கோ கொண்டு போய் குரு பூஜை செய்வாங்கடா, சப்பு இருக்குதுன்னு லாசாச்சே கிணத்துக்குள்ள அத சப்பு ஒரு புறமா நாம் பெற்ற கர்ணமுமா. மகனே, 5 பேருக்கு முன்னிருந்த மூத்த மகனே, வாழ்ந்து விட்டாயடா கர்ணா, வாழ்ந்து விட்டாயடா. Oh my God! Pari, hats off to you.
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாலுமே இங்கே கூஸ் பாம்ஸ் வருது. வாட் அன் ஆக்டர் யூ ஆர். நிஜமாவே அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள் எங்கள் எல்லாரும் சார்பாகவும் அண்ட் ஒட்டுமொத்த குழுவுக்கும் ஒரு பெரிய நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா நீங்க தான் எனக்கு அண்ணனா இருப்பீங்க, பட் நீங்க அப்படி மாற்றி சொல்லிட்டீங்க. சரி அண்ணனோ தம்பியோ, ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வந்து இன்னும் நிறைய மேடைகள் ஏற போகிறீங்க. அதில் முதல் விருதை கொடுத்து நாங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டோம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றிண்ணே. தேங்க்யூ மைம் கோபி அண்ணா. ஸோ இந்த இந்த ஒரு சின்ன மூமெண்ட்டில் 2 பேரை மட்டும் நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃபும் என்னோட அப்பாவும் ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அவர்களுடைய வெற்றியை குடும்பமே செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா ரொம்ப எமோஷனலாக இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் வார்த்தைகள் பேசலான்னு ஆசைப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம். சினிமா தான் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய முடிவு என்பதில் எல்முனை அளவும் மாறாமல் என்னுடைய மகன் பாரி உறுதியாக நின்றார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கதாநாயகனாக அறிமுகமாகி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த படம் பேசப்படுகிறது. என் மகன் முதல் படத்திலே மிக உயரத்தை தொற்றிருக்கிறார். அன்று நான் பட்ட வருத்தமெல்லாம் இன்று சிதறி ஓடிவிட்டது. இதைவிட சந்தோஷம் என் வாழ்நாளில் எனக்கு எதுவும் இருக்க முடியாது. உங்களின் ஆதரவையும் ஆசியும் என்றைக்கும் என் மகனுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிளாக் ஷீப் அவார்டு மிகப்பெரிய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விருதுகள் உங்கள் கைக்கு வந்துகிட்டே இருக்கட்டும். கீப் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ.